சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசிக்கு இந்த வாரம் யோகமாக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா பாருங்கள். ராசிநாதன் உங்களுக்கு நாலாம் இடத்து அதிபதி செவ்வாயோடு 10 சுக்கிரனோடு இணைந்து குரு பார்வையில் இருக்கிறார் ராசிநாதன். அதனால் சூப்பருங்க. எப்பவுமே ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தால் அதுவே ஒரு பெரிய விசேஷம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம். பாருங்கள், நாளில் இத்தனை கிரகங்கள் இருக்குது. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், குரு பார்வை பெற்று, செவ்வாய் குரு மங்கள யோகம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 10 என்பது ரொம்ப சிறப்புங்க. பட்டங்கள், பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ சூரியன், செவ்வாய் ராஜகிரகங்கள். அப்போ அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் போன்ற லோன் ஃபெசிலிட்டிஸ் போன்ற சலுகைகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி சுக்கிரனையும் குரு பார்க்குறார். ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், நகை வியாபாரிகள், நகை கடை வச்சுருக்கவங்க, அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்கும் அரசியல்வாதிகள், அதாவது அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள், அரசு கருவூலம், வங்கி, இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் வச்சு இப்போ தொழில் நடத்தக்கூடியவர்கள், அழகு ஒப்பனை நிலையங்கள், ஆர்டிஸ்ட்டு, இவங்க எல்லாருக்குமே சிறப்பான ஒரு அமைப்பு. இந்த அதாவது சிம்மத்துக்கு ரிஷபத்தை பார்க்கிறார் சுக்கிரன், 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 10ஆம் வீட்டு அதிபதி குரு பார்வை 4ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கிறார் என்று சொன்னால், சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சி, உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ரொம்ப சிறப்பான ஒரு நிலைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க நீங்கள் முயற்சி செய்வீங்க, அது கண்டிப்பாக நடக்கும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும். இருந்தாலும் உங்களுக்கு 5ஆம் இடத்தை சனி பார்க்கறதால பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். படிக்கிற பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும். 7ல் ராகு இருப்பது கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி நண்பர்கள் கூட உங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு பண்ணி கட்சியில் அவங்களால உபத்திரமாகும். ஓம் அமிர்த ராகுவை போற்றி, ஓம் அமிர்த கேதுவை போற்றின்னு 1008 சொல்லுங்கள். மற்றபடி அஷ்டமத்து சனி நடந்தாலும் ஒன்றும் பயப்படாதீங்க. குரு பார்வையில் சனி இருப்பதால் தீய பலன்களுக்கு பதிலாக நல்ல பலன்களே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப சௌகரியமாக சந்தோஷமாக இருப்பீங்க. மற்றபடி ராகுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க. வருமானம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல்